இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை காலையிலே நான் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு 5:30 மணிக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க தங்கமுத்து மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். எண்ணெய், திரிநூல், தீப்பெட்டி எல்லாமே எடுத்தாச்சு. கை துடைக்கிறதுக்காக ஒரு சின்ன கரித்துணியும் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டேன். சரியான காற்று, கோயம்புத்தூரில் பயங்கரமான காற்று. காலையிலேருந்து எனக்கு பயங்கரமான தலைவலி. போகிற வழியிலேயே அம்மனுக்கு பிடித்த சிகப்பு அரளிப்பூ, செம்பருத்திப்பூ எல்லாமே பிச்சுட்டு போயிட்டேன். கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அம்மனை ஊஞ்சலில் வச்சு தாலாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளுக்குள்ளே தங்கமுத்து மாரியம்மனை அலங்காரம் பண்ணியிருந்த விதம் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வெற்றிலை அலங்காரம் தான் இந்த வாரம் செஞ்சுருந்தாங்க. இன்றைய தினம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. காலையிலே நான் விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க தங்கமுத்து மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயம்புத்தூரில் ரங்கநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த தங்கமுத்து மாரியம்மன் தெய்வம் ரொம்ப